ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நல் நாமத்தினாலே அன்போடு நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். 775வது பக்கம், பழைய ஏற்பாடு நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். மீண்டும் ஒரு விஷயம் கவனமா பாருங்க. ஒரு பலி, ஒரு ஜெபம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறதா, செம்மையானவர்களுடைய ஜெபமோ கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதாம். இது அருமையான சாலமோன் அவர்கள் மூலியமா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு வார்த்தை. இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தை குறித்து எப்படிப்பட்ட ஜெபம் அவருக்கு பிரியம். நம்ம எல்லாருமே ஜெபத்துல வாஞ்சியுள்ளவர்கள், ஜெபிக்க ஆசைப்படுகிறவர்கள். ஜெபம் நமக்கு இந்த நாட்களில் அதி முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவது. நம்ம பேசுகிற அந்த பேச்சு அதுதான் ஜெபம். அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா அல்லது அருவருப்பாக இருக்கிறதா என்பதை வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஜெபிக்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் என்னை ஜெபிக்க விடலை, ஒரு விசேஷத்தில் என்னை ஜெபிக்க விடலை, எனக்கு முக்கியத்துவம் தரல. இதுதான் எல்லாருடைய விருப்பமும் வாஞ்சையும். நம்ம ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். நம்ம ஜெபத்தில் நமக்கு முதலிடம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அந்த ஜெபம் கர்த்தருக்கு விருப்பமாக இருக்கிறதா, நம்ம பண்ணுகிற ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறாரா, எப்படிப்பட்ட ஜெபம் அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே ஜெபத்திற்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28:9 வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 28:9 நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறனுடைய ஜெபமோ அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியமானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குனுடைய ஜெபமோ அருவருப்பானது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க விரும்புகிறோம், ஆனால் அவருக்கு பிரியமாய் ஜெபிக்கிறோமா அல்லது அவர் அருவருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமாங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாக இருக்கிறவங்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். வேதத்தை புறக்கணித்து, வேதத்தை கேளாதபடி, வேதத்துக்கு செவி கொடாதபடி, வேதத்தை விட்டு விட்டு மனம் போல போக்கில் போய், கண்பான் போக்கில் போய் மனசு சொல்கிற வழியெல்லாம் நடந்துட்டு நம்ம பண்ணுற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது, அது அருவருப்பாக இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை நான் உங்களுக்கு மத்தியில் நினைப்பூட்டிட்டு நான் தேவன் கொடுத்த ஜெபத்திற்குள்ளே உங்களை அழைத்து செல்வது நல்லது. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம், 814வது பக்கம். நீங்கள் இலகுவாய் எடுத்துக்கொள்ளலாம் பக்கத்தை வச்சு. 814வது பக்கம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று வேதமும் ஆகமங்கள். வேதத்தில் 66 ஆகமங்கள் இருக்குது, 66 புஸ்தகங்கள் இருக்குது. இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. வேதத்தை கவனிங்க, ஆகமங்களை கவனிங்க, அப்போத்தான் உங்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமே வரும். இல்லாட்டி அது அந்தகாரமாக இருளாய் போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிற சில ஆலோசனைகள், அருமையான ஆலோசனைகள். நம்ம எப்பயுமே கரெக்டாக போகிறோம்னு நினைக்கக்கூடாது. நாமும் கூட தாறுமாறாய் போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. வசனத்தை பாருங்களே. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தை தான். இஸ்ரவேல் மக்களை பார்த்து தான் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலியமாய் சொல்றாரு,
மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன், ஏன்னா உங்க கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அருமையானவர்களே, அப்ப ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம கைகள் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கரெக்டா இருக்கணும். ஏன்னா ஜெபத்தை பண்ணுவதற்கு முன்னாடி வேதத்தின்படி நம்ம வாழ்ந்திருக்கிறோமா, வேதத்தை நம்ம கவனித்திருக்கிறோமா, வேதம் நமக்கு பிரியமா இருக்கிறதா, வேதத்தை இரவும் பகலும் நம்ம தியானிக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம், சாட்சி ஆகமத்தை கவனிக்காதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சங்கீதக்காரர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அவர் ஜெபிக்கிறதை 143வது சங்கீதத்தில் 10வது வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது. 759வது பக்கம், சங்கீதங்களின் புஸ்தகம் 143:10. அவர் அவ்வளவு பெரிய ஒரு தேசத்தில் ஒரு தேவனுடைய ராஜாவாய் வீற்றிருந்தாலும், லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் ஒரு பிரதிநிதியாக இருந்தாலும், அவருக்கு கீழே எத்தனையோ படைகள் இருந்தாலும், பிரபுக்கள் இருந்தாலும், அதிகாரிகள் இருந்தாலும், அவருடைய ஜெபம் ஒரு அருமையான ஜெபமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். பாருங்க, ஒரு ராஜா தேவனிடத்துல கேட்கிற ஒரு வார்த்தை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க, போதிங்க, நான் தினந்தோறும் உமக்கு பிரியமானதை செய்யணும். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மட்டும் இன்னைக்கு நான் செய்யணும், உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் இந்த நாளில் செய்யாதபடி என் கால்களை தீமைக்கு விலக்குங்க, பாவத்துக்கு விலக்குங்க, அருவருப்புக்கு விலக்குங்க, அசுத்தங்களுக்கு விலக்குங்க, சுய வழிகளுக்கு விலக்குங்க, சுய விருப்பங்களுக்கு என் கால்கள் செல்லாதபடி என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருக்கு பிடிக்கும். ஏனென்றால் இவர் சொல்றாரு பாருங்க, பிரியமானதை செய்ய எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ ஒரு ராஜா கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒரு வேண்டுதல், பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க. இன்னும் பாருங்களே, தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1044வது பக்கம். ஒரு தானியேல் என்கிற தீர்க்கன், அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே பரலோகத்திலிருந்து என்ன பதில் புறப்பட்டு வருகிறது, கர்த்தர் அவனுக்கு எப்படி மாறு உத்தாரம் பதில் கொடுக்கிறார் என்று 1044வது பக்கம் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் ஜெபிக்க முழங்கால் படியிட்டு இருக்கிறான். 21 நாட்கள் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது வேதத்திலிருந்து புறப்படுகிற வசனத்தை பாருங்களே, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேலை குறித்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், அதனால நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உனக்கு பதில் பெறப்பட்டுச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் பதில் கொண்டு வரலைன்னா நம்ம இன்னும் அவருக்கு பிரியமாய் நடக்கலை என்று அர்த்தம். இது நம்ம இலகுவா தெரிந்து கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையில எங்கேயோ அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதுனால தான் ஜெபத்திற்கு உடனே பதில் வரல. இங்க பாருங்க, தானியேல் அழகா வசனம் சொல்லுது, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே பதில் புறப்பட்டுருச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவனுக்கு பிரியமான வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவனையே நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் நோக்கமாய் வைத்து அவருக்கு உகந்த வழியில நடந்தோம்னா நிச்சயமா நம்ம ஜெபத்தை அவர் கேட்பார். ஏனென்றால் செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம், துன்மார்க்கனுடைய ஜெபமோ அவருக்கு அருவருப்பு, வேதத்தை கேளாதனுடைய ஜெபமோ அவருக்கு அருவருப்பு. இன்னைக்கு இதை கேட்கிற நம்மில்ல எத்தனை பேர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது உங்களுக்கு தான் தெரியும். வேதத்தின்படி நடக்கிறோமா, வேதத்தின்படி பேசுகிறோமா, வேதத்தின்படி வாழ்கிறோமா, வேதத்தின்படி நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறோமா, வேதத்தின்படி உங்களை சம்பளங்கள் இருக்கிறதா, வேதத்தின்படி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டுகிறீர்களா, வேதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில ஜீவியத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் வெளிச்சம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வேதத்தை விட்டுவிட்டு, சாட்சி ஆகமத்தை விட்டுவிட்டு எவ்வளவுதான் நம்ம ஜெபம் பண்ணினாலும், மிகுதியாய் நம்ம ஜெபம் பண்ணினாலும், மிகுதியாய் சத்தமிட்டாலும் அந்த செபம் உட்பிரவேசிக்காதபடி புலம்பல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 44வது வசனம் எழுதியிருக்கு, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தினால் மூடிக்கொண்டீர் என்று சொல்லி
அந்த புலம்பல் எழுதின எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், ஜெபம் உட்பிரவேசிக்காதபடி மேகத்தால் உம்மை மூடிக்கொண்டீர் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம பாவம் செஞ்சுட்டு அசுத்தமாய் வாழ்ந்துட்டு மனம் போன போக்கில் போயிட்டு எவ்வளவு சத்தமிட்டு நம்ம ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறவைகளாயும் கேட்கிறவர்களாய் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம முதலாவது கர்த்தருடைய பட்சமாய் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் உடனே பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் தானியேலுக்கு சொன்னாரு, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே பதில் புறப்பட்டது. இந்த வேதத்திலிருந்து ஒரு 5 பேருடைய ஜெபத்தை நான் இந்த கால வேளையில் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் வேத நிபுணர்கள், வேத கலாச்சாலையில் கட்டுறது போல நீங்கள் வேதத்தை நல்லா படிச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேதத்தினுடைய கருப்பொருளை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வேதத்தில் இருக்கிற அருமையான ஜெபங்கள் நமக்கு ரொம்ப தேவை. அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள், நாமும் எப்படி ஜெபிக்கணுங்கிறது இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலை நான் விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையும் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன், முற்பிதாக்கள் முதல் பிதா, 19வது பக்கம் அது இருக்கிறது, எடுத்துக்கொள்ளும் வேதத்தை. ஆபிரகாம் என்கிற ஒரு தேவனுடைய பக்தன், தேவனுடைய தாசன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு ஊழியத்திற்கு புறப்பட்டு வந்த தேவ மனுஷன். அவன் சோதம் குமாரா பட்டணத்திற்காக லோத்து இருந்த அந்த பட்டணத்துக்காக தேவனை நோக்கி அவன் பண்ணின ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்களே, அந்த 22வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த புருஷர்கள் அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான். எதற்காக அவர்கள் போகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. 21ஆம் வசனம், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அவர்கள் என்ன கூக்குரல் அவர் சமூகத்தில் வந்ததான். 20வது வசனம் பாருங்க, சோதம் குமாரா கூக்குரல் பெரிதா இருப்பதினால் அவர்கள் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினால். அப்ப அந்த பட்டணம் முழுவதும் கொடிய பாவம் செய்தார்கள், அசுத்தங்களால் அந்த தேசம் நிறைந்திருந்தது. அது தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டின பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பினார் அந்த பட்டணத்திற்குள்ள. அந்த பட்டணத்தை அழிக்கும்படி அந்த தூதர்கள் வர்றாங்க. அந்த செய்தி ஆபிரகாமுக்கு தெரிந்தவுடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்க, 23ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமயமாய் சேர்ந்து அவர் பண்ற ஜெபம், துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழிப்பீரோ. ஒரு ஜெபம் பண்றாரு. வேதம் சொல்லுது, செம்மையானவருடைய ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். எலியா நம்மை போல பாடு உள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுது. ஆனால் அவன் பாடுள்ளவன் தான், ஆனால் அவன் ஜெபம் கருத்தான ஜெபம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இங்க ஆபிரகாம் பாருங்க ஜெபம் பண்ணுகிறாரு. ஆனா அவர் ஜெபத்துல கரெக்டா பாயிண்ட முடிக்கல. அவருடைய ஒரு மன உணர்வின்படி அவர் ஜெபத்தை பண்ணிட்டு முடிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு, 50 பேர் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்க கூடாது, 50 நீதிமான்கள் சோதம் குமாராவில் இருந்தா அழிக்க கூடாதுன்னு அவர் கேட்கிறாரு. கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறாரு, 50 பேர் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். இதுதான் ஜெபம், பட்டணத்துக்கான ஜெபம். 50 பேர் அவர் நினைக்கிறார், ஒருவேளை 50 பேர் அதுல இருப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு, எதிர்பார்க்கிறார். நாமும் அப்படித்தாங்க நிறைய காரியத்தை நினைக்கிறோம். ஆனா நம்ம நினைப்பெல்லாம் கடைசியில தவறாவே போயிருது. அடுத்த நிமிஷம் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, ஒருவேளை 45 பேர் இருந்தா. 50 பேரை நினைச்சவரு இப்ப அவருக்கு தடுமாற்றம் வருது. ஏன்னா 50 பேர் இல்லைன்னா என்ன ஆகிறது? திடீர்னு ஜெபத்தை மாத்துறாரு. 45 பேர் இருந்தா நீங்க அழிக்க கூடாது. கர்த்தர் அதற்கும் சரி, 45 பேர் இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். திரும்பவும் அவர் மாத்துறாரு, ஆண்டவரே ஒருவேளை 40 பேர் இருந்தா. கர்த்தர் சொல்றாரு, 40 பேர் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். அப்புறம் அந்த ஜெபத்தை அப்படி நிறுத்திடல, திடீர்னு மாத்துறாரு, 30 பேர் இருந்தா. கர்த்தர் சொல்றாரு, 30 பேர் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நான் அழிவுக்கு உட்படுத்த மாட்டேன். திரும்பவும் ஆபிரகாம் மாறுகிறாரு, 20 பேர் இருந்தால். கர்த்தர் சொல்றாரு, 20 பேர் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். இப்ப கடைசியில 10 பேர் இருந்தால். கர்த்தர் சொல்றாரு, 10 பேர் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்றார். இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. நிச்சயமா சோதம் குமார பட்டணத்துல ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க, 10 பேர் கூட நல்லவங்க இருக்க மாட்டாங்க.
நம்ம லோத்து இருக்கிறாரு, லோத்து மனைவி இருக்கிறாங்க, லோத்துடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, இவர்களே 4 பேர் ஆகிப்போச்சு. இன்னும் 1 2 3 அத்தத்தண்டி பட்டணத்தில் இருக்காதா? அட்லீஸ்ட் ஒரு 10 பேருமா இல்லாமல் இருப்பாங்க அந்த பட்டணத்துலன்னு சொல்லி அந்த ஜெபத்தை அத்தோடு நிறுத்திட்டார். 10 பேர் தான் அவர் லிமிட்டட், 10 பேர் இருப்பாங்கன்னு இவர் கெஸ் பண்ணினாரு. ஆனால் அங்கே வேதம் சொல்கிறது ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் அந்த பட்டணத்தில் நீதிமானாக இருந்தான். லோத்து அந்த பட்டணத்தில் நடக்கிற அக்கிரமத்தினால் வாதிக்கப்பட்டான், வருத்தப்பட்டான், துக்கப்படுத்தப்பட்டான், அவன் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய கணக்கு தப்பாக போச்சு, ஆபிரகாமுடைய எண்ணிக்கை, அவனுடைய நினைவு தப்பாக போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் தான் நினைக்கிறோம், அநேகர் இவர் நல்லவராக இருப்பார், இவர் நல்லவராக இருப்பார், இவங்க நல்லவங்க, இவங்க அப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்பாக போயிரும் தம்பி தம்பி. ஏனென்றால் நம் மனுஷனுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. இந்த ஆபிரகாமுக்கு இன்னும் கொஞ்சம் உணர்வு வந்திருந்து, ஒருவேளை யாருமே இல்லாட்டி என் நிமித்தம் அந்த பட்டணத்தை பாதுகாக்குன்னு சொல்லி ஜெபித்திருந்தால் ஒருவேளை தேவன் இறக்கப்பட்டு அவன் நிமித்தமாக அந்த பட்டணத்தை பாதுகாத்திருப்பாரு. ஆனால் இவன் நினைச்சது 10 பேர் கட்டாயம் இருப்பாங்கன்னு சொல்லி அவன் நினைத்த அந்த நினைவு தவறாக போய் கடைசியில் அந்த சோதம் குமார பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, இன்னைக்கு நாமும் கூட ஜெபத்தில் நம்மளுடைய கெஸ்ஸிங் படி ஜெபிக்க கூடாது, நம்முடைய விருப்பத்தின்படி ஜெபிக்க கூடாது. ஆவியானவரோட ஆலோசனை கேட்டு கேட்டு நம்ம ஜெபித்தோம்னா கர்த்தருடைய ஆவியானவர் ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிற ஆவியானவர். அப்ப ஆபிரகாம் ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும்படியான ஒரு ஜெபமாக இருந்துச்சு. இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். அதனாலதான் அவன் எத்தனை கவுண்டிங் கேட்டானா, 50 பேருனாலும் சரியினார், 45 பேருனாலும் சரியினார், 40 பேருனாலும் சரியினார், 20 பேருனாலும் சரியினார், 10 பேருனாலும் சரியினார், 30 பேருனாலும் சரியினார். அதே தேவன் ஒருவேளை ஒருத்தரும் இல்லாவிட்டாலும் நீங்க எனக்காக இறங்குங்கன்னு சொல்லி ஜெபித்திருந்தா நிச்சயமாய் அதற்கும் அவர் ஆமேன் என்று சொல்லி அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணினாரு, இத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி அவர் நினைச்சது, அவருடைய கணக்கு கடைசியில் தவறாய் போனது, அந்த தேசம் அழிக்கப்பட்டு போனது. நம்முடைய கணக்கும் தவறாயிடக்கூடாது தம்பி. நான் கரெக்டாக தான் போகிறேன், என் குடும்பம் கரெக்டாக தான் இருக்குது, என் பிள்ளைகள் எல்லாம் செம்மையாக தான் இருக்கிறாங்க, நானும் என் குடும்பமும் பரலோகத்துக்கு நேராக தான் நடக்கிறோம்னு சொல்லி நாம ஒரு தப்பு கணக்கு போட்டு வசனத்தை விட்டுட்டு வெளியேறிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவுதலையும் வேதனையும் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுது. முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாய்களுக்கும் சுண்ணத்துக்காரர்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிழவிகள் பேச்சுக்கு விலகி உன்னை எச்சரிப்பாய் பார்த்துக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தானே எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் இந்த காலை வேளையில நம்முடைய மனதில் கொண்டு வந்து நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்ப இந்த வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய ஜெபமும் பிழையுள்ள ஒரு ஜெபம், கடைசியில் அந்த ஜெபம் பிரயோஜனம் இல்லாமல் போனது. அந்த ஜெபத்தினால அந்த தேசத்தை அவனால் பாதுகாக்க முடியல. அடுத்து இன்னொரு மனிதனுடைய ஜெபத்தை இந்த காலை வேளையில நினைவுபடுத்த விரும்புகிறேன். யாத்திரையாம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது 113வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். தயவுசெய்து இந்த காலை வேளையில் இந்த வேத வசனங்களை பாருங்க. பார்த்தாலே இந்த வசனம் உங்களோடு பேசும். ஏனென்றால் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். 32ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்படியே மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்து அருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன்பாய் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க மோசே என்கிற தேவ மனிதனை குறித்து பார்க்கிறோம். நீங்க சங்கீத புஸ்தகத்தில் வாசித்தா அவன் திறப்பின் வாசலில் நின்றான் என்று சொல்லி அங்க அழகாய் சங்கீதக்காரர் இந்த பகுதியை எழுதியிருக்கிறாரு. இப்ப பாருங்க, மக்கள்
மோசே சீனாய் மலை மேலே ஏறி போய் வருவதற்குள்ளாக 40 நாளைக்குள்ளாக ஒரு கன்று குட்டியை உருவாக்கிட்டாங்க. ஆரோன் தான் அதை செய்வித்தான் என்று வேதம் சொல்கிறது, கருப்பிடித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் 430 வருஷம் பார்த்ததெல்லாம் உருவ வழிபாடு தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர் எகிப்தில் இருந்த காலமெல்லாம் உருவத்தை தான் ஜனங்கள் வணங்குவதையும் பார்ப்பதையும் அதற்கு முன்பாய் தொழுது கொள்வதையும் உருண்டு காலம் போடுவதையும் மற்றும் பலவிதமான சடங்குகளை செய்வதையும் அவர்கள் பார்த்து 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 அதன் வெளியிலேயே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப கர்த்தர் இந்த 40 ஆண்டுகளாய் வனாந்தரத்துல ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆவிக்குரிய ஒரு உலகத்துல நடத்தி கொண்டு வருகிறாரு. இப்ப நடத்தி கொண்டு வந்த மோசே திடீரென்று சீனாய் மலையில ஏறினவர் இறங்கி வரல. 40 நாள் ஆயிடுச்சு. அதுக்கறி இந்த மக்களால் பொறுக்க முடியல. நாமும் தாங்க தேவன் அமைதியா இருக்கிற காலத்துல பொறுக்க மனமற்றவர்களாய் முந்தி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விடுகிறோம். சவுல் பாருங்க, சாமுவேல் சொல்றாரு 7 நாள் பொறுத்துரு என்று சொன்னார். அவ்வளவுதான், 7 நாள் கழித்து நான் வருவேன், 7ஆம் நாள்ல வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எனக்காக நீ காத்திருன்னு. ஆனா சவுலுக்கு பொறுக்க மனமற்று போனான். ஏனென்றால் அங்க பெலிஸ்தியர்கள் வந்து யுத்த களத்துல நிற்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், யுத்த சத்தங்கள் கேட்கிறது. அங்கே ஈட்டியினுடைய சத்தங்கள், வில்லினுடைய சத்தங்கள், அம்புகளுடைய சத்தங்கள், குதிரையினுடைய கணைப்புகள், யானையினுடைய பீறுதலின் சத்தங்கள், பலவிதமான சவுண்டுகள் வரும் பொழுது சவுலால பொறுக்க முடியல. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சாமுவேல் வரல, லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளவு நேரம் தான் சாமுவேலுக்காக காத்திருக்கிறது, நானே பலியை செலுத்துறேன், அதனால என்ன தப்பு, கர்த்தர் என கோச்சுக்க போறாருன்னு இவன் வேகமாய் முந்தி தான் செய்யக்கூடாத வேலையை துணிந்து செய்தான். காரணம், அவனுக்கு பொறுமை இல்லாதபடியினால், காத்திருக்க மனமற்றவனாய், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உணர்வற்றவனாய் அவன் முந்தி தனித்து தான் விருப்பப்படி செய்தது பொழுது தேவனுடைய கோபாக்கனை, தேவனுடைய வருத்தம் அவன் மேல் இறங்கினது என்று வேதம் சொல்லுது. இங்கு பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் மோசே சொல்றாரு, காத்திருங்க, நான் போயிட்டு வர்றேன், கர்த்தரிடத்துல கற்பனையை வாங்கிக்கிட்டு ஆலோசனையை பெற்றுக்கிட்டு வர்றேன்னு சொல்லி மேலே போயிட்டாரு. அவர் வருவதற்குள்ளாக இவர்கள் என்ன பண்றாங்க, பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி போயிட்டாங்க. எகிப்துல பார்த்த அனுபவத்துக்குள்ள போய் மோசே கிட்ட ஆரோன்ட்ட கேட்கறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை உண்டாக்கு, எங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு நபரை எங்களுக்கு உண்டாக்குன்னு சொன்ன பொழுது அவன், வேதம் சொல்லுது, கருப்பிடித்தான், சிற்பத்து கருவியால் கருப்பிடித்தான் என்று வேதம் சொல்லுது. அதுக்கு அவங்க பயன்படுத்தின பொருள்கள், அங்க எகிப்தில் இருந்து அவர்கள் கொள்ளையடிக்க கர்த்தர் கொடுத்த வெள்ளி, தங்கம், பொண்ணு, அங்க கொடுத்த விலை மதிக்க முடியாத பொருட்களை வச்சு அந்த உருவத்தை அவர்கள் செய்தார்கள். செய்ததோடு மாத்திரமல்ல, அதற்கு முன்பாய் வணங்கி அதை தொழுது அதுக்கு முன்னாடி ஆடி பாடி தங்களை கீறி கொண்டு அதுக்கு முன்னாடி தூப வர்க்கங்களை செலுத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது மோசே இறங்கி வந்து இப்ப இந்த இடத்துல ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு பாருங்களேன், 31ஆம் வசனம். மோசே கர்த்தரிடத்துல திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவினால் மன்னித்து அருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். ஒரு ஜெபம், மன்றாட்டு ஜெபம், திறப்பின் வாசலில் நிற்கிற ஜெபம், பிறருக்கான ஜெபம். அங்க ஆபிரகாமும் பிறருக்கு தான் ஜெபம் பண்ணார், சோதோமுக்கு தான் ஜெபம் பண்ணார், குமாரா பட்டணத்துக்கு தான் ஜெபம் பண்ணார். ஆனாலும் அந்த ஜெபத்துல முழுமை இல்லாதபடியினால அந்த பட்டணம் அழிஞ்சு போச்சு. இங்கேயும் மோசே ஒரு ஜெபம் பண்றாரு. ஆனா ஜெபத்துல, இவருடைய ஜெபத்திலையும் குறைவோடு இருக்கு ஒரு ஜெபம். என்ன சொல்றாரு, என் பேரை கிறுக்கிரு. பாருங்க, நம்மளும் இப்படி தாங்க அவசரப்பட்டு மிஞ்சின நீதிமான ஜெபம் பண்ணுவது, அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்துல நம்மை உட்படுத்தி கொள்வது. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எப்தா என்ன சொல்லுவார், ஜெபம் பண்ணும் பொழுது, நான் போய் யுத்தத்துல ஜெயித்துட்டு வரும் பொழுது எனக்கு முன்னாடி எது வருதோ அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலி செலுத்திடுறேன். அருமையானவர்களே, இவன் அவசரப்பட்டு ஒரு பொருத்தனை பண்ணிடுறான். அந்த பொருத்தனையினுடைய விளைவாக அவன் ஜெயித்துட்டு வரும் பொழுது முன்னாடி வந்து நிற்கிறது அவனுடைய ஒரே ஒரு மகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப அவன் சொல்லுகிறான், என் மனசை வருத்தப்படுத்திட்டியே, என் இருதயத்தை காயப்படுத்திட்டியே, நான் ஜெயித்துட்டு வந்த பொழுது நீ அல்லவா என் முன்னாடி வந்துட்ட, நான் கர்த்தரிடத்துல சொன்ன அந்த பொருத்தனையை மாற்ற முடியாதே. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, இவர் பாருங்க செய்த தவறுகள் ஜனங்கள். ஆனா மோசே சொல்றாரு, ஏன் பேரை கிறுக்கிருங்க. எந்த புஸ்தகத்திலிருந்து? ஜீவ புஸ்தகம். அதுதான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதினவங்க தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாய், தகப்பனே, ஒருவேளை இன்னைக்கு
இந்த நேரத்தில் நம்ம பேர் அதில் இருக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதில் பேர் எழுதப்படுற மாதிரி நம்ம வாழ்கிறோமா? இவர் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, என் பேர் அதில் இருக்குது, என் பேரை கிறுக்கிருங்க, என் பேரை அழிச்சிருங்க. ஏன்னா இந்த மக்கள் பாவம் செஞ்சுட்டாங்க. ஒன்று இவங்களை மன்னியும், இல்லாட்டி என் பேரையும் கிழிச்சிரும், என் பேரையும் அழிச்சிரும், என் பேரையும் அதிலிருந்து எடுத்துரும். நானும் இந்த மக்களோடு மக்களாக எங்கேயாவது போகிறேன். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பேர் அதில் இருக்குதா, அதில் கிறுக்கி இருக்குதான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம பேர் அதில் எழுதப்பட்டால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். 2 புஸ்தகம் இருக்கிறதாக வேதம் சொல்லுது. ஒன்று ஞாபக புஸ்தகம், இன்னொன்று ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எல்லாரும் நரகத்திலே பங்கடைவார்கள், அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. ஒரு மனுஷனுடைய முடிவு, ஒரு மனுஷனுடைய கடைசி நேரம், அவன் அந்த புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டு உள்ள போனா தாங்க அவன் நித்திய காலமாக இயேசுவோடு இருக்க முடியும். அருமையானவர்களே, ஒருவேளை அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் நம்ம எவ்வளவுதான் ஓட்டத்தை ஓடினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உலகத்துல எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய கனத்துக்குரியவனாய் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் கிடையாது தம்பி தங்கச்சி. அதுதான் அழகாய் ஏசப்பா சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்திடக்கூடாது. இந்த உலகத்தை பூரா ஆதாயப்படுத்துவதை விட நம்ம ஆதாயப்படுத்தணும். வேதம் சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுது. சூரியனை மண்டலத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த மோசே அவசரப்பட்டு ஒரு ஜெபம் பண்றான், என் பேரை கிழிக்கணும். பார்த்தீங்க எவ்வளவு லேசா தெரியுது அவனுக்கு. அவன் பேரு புஸ்தகத்தில் இருக்கிறத அசால்ட்டா சொல்றான், என் பேரை கிறுக்கிரு. அருமையான தம்பி தங்கச்சி, நாம அப்படித்தான். இந்த காரியம் நடக்காட்டி நான் ஊழியத்துக்கு வரல, இது செய்யாட்டி நான் ஜெபிக்க மாட்டேன், இது செய்யாட்டி நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இங்கே வராட்டி நான் அப்படி நம்ம மாட்டில் ஒரு வாயில வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊழியம் தேவன் நம்ம கொடுத்த விலை மதிக்க முடியாததுங்க. பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாதது காரியம் தாங்க ரட்சிப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரட்சிப்பை இழந்துட்டோம்னா இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது பொருளாதாரத்தால் வாங்குவது கிடையாது, கிருபையினால கடந்து வருகிறது. நீங்க இந்த பூமிக்கு என்ன கொண்டுட்டு வந்தீங்க? இந்த பூமியிலேருந்து நீங்க என்ன கொண்டுட்டு போறீங்க? 2க்குமே விட இல்லைங்க. ஒண்ணுமே நீங்க கொண்டுட்டு வரல, ஒண்ணுமே நீங்க கொண்டுட்டு போறதில்ல. உண்ணவும் உடுக்கவும் கர்த்தர் கொடுத்தா அதுவே இந்த உலகத்துல போதும் என்று இருக்க கடவும். இலவசமான கிருபை ரட்சிப்பு தேவனுடைய பிள்ளைகளே. இதுக்கு நீங்க எந்த விலைக்கரையும் செலுத்த கிடையாது. இதுக்காக நீங்க ரத்த சிந்தல, இதுக்காக நீங்க அடிக்கப்படலை, இதுக்காக நீங்க சிலுவை சுமக்கல, இதுக்காக நீங்க முள்முடி சுமக்கல, இதுக்காக நீங்க எந்த பிரயாசமும் படலை. கர்த்தர் உங்க மேல இறக்கப்பட்டு கிருபையினால இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த ரட்சிப்பை நம்ம அசால்ட்டா தூக்கி எறிந்து பேசுறது, அசால்ட்டா நம்ம அதை விட்டு விடுவது. வேதம் சொல்லுது, அநேகர் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, யாக்கோப்பை சிநேகித்தாரா, ஏசாவை வெறுத்தாராம். இந்த 2மே அவர் தான் செஞ்சாரு. ஏசாவும் யாக்கோப்பும் ஒரே கர்ப்பத்தில் தான் பிறக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனை சிநேகித்தாரா, ஒருத்தரை வெறுத்தாராம். அது அவருடைய பார்வையில ஒருத்தன் சிநேகிக்கப்படக்கூடியவனா இருந்தான், ஒருத்தன் வெறுக்கப்படக்கூடியவனா இருந்தான். இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் ஜனங்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாத ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் நடைபயணமா போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரட்சிப்புன்னு தெரியலங்க, வசனம் தெரியலங்க, பரலோகம் தெரியலங்க, மெய் தெய்வம் இயேசு என்பது தெரியலங்க. அவங்களுக்கு உன்னதமான ஒரு ரட்சிப்பு இருக்கிறது தெரியாததுனாலதான் அவங்க அந்த பாதையில போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உனக்கும் எனக்கும் இலவசமாய் கர்த்தர் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே. இந்த ரட்சிப்பை நம்ம இப்ப எப்படி என்ன செய்யறோம்? அசால்ட்டா நினைக்கிறோம். என்னத்தை போய் இங்க போய் என்னத்தை சாதிச்சு விட்டோம், இங்க போறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, இங்க போறதுனால தாங்க பரலோகம் நமக்கு, இங்க போறதுனால தாங்க உன்னத அபிஷேகம் நமக்கு, இங்க வந்ததுனால தாங்க இந்த சமாதானம். உங்களுக்கு எத்தனை வீட்டுல உங்க பக்கத்து வீட்டுல சமாதானம் இல்லை தெரியுமா? கணவன் மனைவிக்கு ஐக்கியம் இல்லை தெரியுமா? கணவனும் பிள்ளைகளும் பிரிந்து இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்துல சாபத்தால் கட்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வியாதியினால வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஸ்ட்ரோக்குனால வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, டியூமர்னால வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எய்ட்ஸ்னால வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ விதமான வியாதிகள் இன்னைக்கு ஜனங்களை கொள்ளையாய் நரகத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கு தெரியுமா? ஆனா அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால அத்தனைக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி சேமமாய் நம்மளை பாதுகாத்து வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மோசே ஒரு ஜெபம் பண்றாரு, என் பேரை கிறுக்கிறோம், என் பேரை கிறுக்கிறோம், என் பேரை கிறுக்கிறோம். ஆனா இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கல. அவர் சொல்றாரு, எவன் பாவம் செஞ்சானோ அவனை நான் என்ன செஞ்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன்ப்பா, அந்த நாள்ல நான் விசாரிச்சுக்கிறேன்,
நீ உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிச்சு. மோசே சொன்னான்னு கர்த்தர் கேட்டார், இருக்கு நிறைய இடத்துல. ஆனா இந்த இடத்துல அவன் சொன்ன மாதிரி பேரை கிறுக்கி இருந்தாருன்னா இவன் மோட்சத்துக்குள்ள போக முடியுமா? இவன் மறுரூப மலையில வந்து அங்க பேதுருவுக்கும் யாக்கோப்புக்கும் யோவானுக்கும் காண்பிக்கப்பட முடியுமா? அவன் அந்த இடத்துல வந்து நின்றுக்க முடியுமா? நாமும் தாங்க சில சமயத்துல எது மேன்மை என்பதை தெரியாம அதை ஏசா போல நம்ம தூக்கி எறிஞ்சு பேசுறோம். பாருங்க, ஏசா பிறப்பிலேயே கிடைச்ச உன்னதமான மேன்மைய ஒரு போஜனத்துக்காக, அற்ப வேலை உணவுக்காக தூக்கி எறிந்தான். அவன் சொல்றேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு தான் முக்கியம், சேஷ்ட புத்திர பாகமா எனக்கு முக்கியம், அது என்ன ரொம்ப பெருசா, அது எனக்கு தேவையில்லை, அது போயிட்டு போகுது, எனக்கு நீ கூழ் கூடுன்னு சொல்லி பிறப்பிலேயே கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவன் வார்த்தையால தூக்கி எறிந்தான். அது அவனை விட்டே போயிருச்சு என்று சொல்லி வேதம் சொல்லுது. பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அதை அவன் காணாதிருந்தான். இங்க பாருங்க, மோசே எவ்வளவு அசால்ட்டா ஜெபம் பண்றான். என்ன சொல்றேன், என் பேரை கிறுக்கிருங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த ஜீவ புஸ்தகத்தினுடைய மகிமை அவனுக்கு தெரியலங்க. அதுல கிறுக்கிட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? இவன் சொன்னதை அவர் அப்படியே ஆமேன்னு செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஆனா கர்த்தர் இவன் எல்லா ஜெபத்தையும் கேட்கறல. இந்த ஜெபம் அவன் தப்பா பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் சொன்னாரு, நான் விசாரிக்கிறப்ப விசாரிச்சுக்கிறேப்பா, நீ சொல்ற மாதிரி எழுதுவதையும் அழிப்பதும் நான் உடனே செய்ய முடியாது. நீ பாவம் செய்யல, நீ என் கூட தானே இருந்த மறுரூப மலையில, நீ என் கூட தானே உட்கார்ந்து இருந்த, நீ கண்ணுக்குட்டி செஞ்சது உனக்கும் தெரியாது, அவங்க செஞ்ச அக்கிரம அட்டுழியம் உனக்கு தெரியாது, நீ யதார்த்த குணத்தோடு நீ நல்ல எண்ணத்தோடு ஜெபிக்கிற, ஆனாலும் ஜெபத்துல நீ பண்ணக்கூடிய தவறு உனக்கு புரியல, நான் சொல்றபடி ஜீவ புஸ்தகத்துல நான் பேரை அழிச்சிட்டேன்னா நீ பரலோகத்துக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் நான் விசாரிக்கிறப்ப விசாரிச்சுக்கிறேன். நாமும் கூட நிறைய ஜெபத்துல தப்பு பண்ணுவோம். சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி ஜெபிப்போம், செய்யக்கூடாததெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு உடனே பதில் கொடுத்திருந்தாருன்னா அது நிறைய நமக்கே விரோதமா மாறி இருக்கும். ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்திற்கெல்லாம் அமைதியா வைத்து ஏற்ற காலத்துல பதில் கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் ஜெபமும் கடைசியில தோல்வியா போச்சு. இங்க மோசே ஜெபமும் கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா ஜெயிக்கல. கர்த்தர் சொன்னார், வச்சிருப்பா, நீ சொல்ற மாதிரிலாம் நான் பேரை அழிக்க முடியாது, கேட்கிற நாள் ஒன்று வரும், அன்னைக்கு நான் அவர்களுடைய பாவத்தை கட்டாயம் விசாரிப்பேன். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், ஒண்ணு, பாவத்துக்கு தண்டனை உண்டு, பாவம் விசாரிக்கப்படும், பாவத்துக்கு பிராயச்சித்தம் உண்டு, பாவத்துக்கு ஒரு நாள் நம்ம மேல அது தண்டனையை கர்த்தர் கொண்டு வருவார். கடைசி வார்த்தையை பாருங்க, கர்த்தர் அவர்களை உபாதித்தார். பாருங்க, தாவீது பச்சை பாலிடத்துல பாவம் செஞ்சுட்டாரு. முதல்ல குழந்தை கர்ப்பிணியா இருக்கிறா, குழந்தை பிறக்குது, கர்த்தர் அந்த குழந்தையை அடித்தார் என்று வேதம் சொல்லுது. அவன் எவ்வளவு பெரிய சங்கீதக்காரன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது ஒருத்தன் தான் கர்த்தருடைய இருதயத்தை தொட்டவன். கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டிலேயே கர்த்தர் அந்த குழந்தையை அடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. தாவீதுக்கே அந்த அடி விழுகுதுன்னா நீயும் நானும் எம்மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு விரோதமாய் துணிந்து ஏதாவது காரியம் செஞ்சோம்னா தேவனுடைய கோபாக்கனே நொடி பொழுதில் நம்ம மேல இறங்கிறோம். கிருபையின் ஆசனத்துல அமர்ந்திருக்கிற கிருபாசனபதி ஏசப்பா இருக்கிறனால நம்ம தப்பிச்சு போய்கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துடாத தம்பி தங்கச்சி. அப்ப ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார், மோசே ஜெபம் பண்ணினார். அடுத்து பாருங்க, ஒரு அருமையான சகோதரி எஸ்தர் எழுதின புஸ்தகம் 630வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எஸ்தருடைய ஜெபத்தை நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். அந்த மகள் எப்படி ஜெபம் பண்ணினார்? செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியும். ஆனா இங்க எஸ்தருடைய ஜெபம் எப்படி காரியங்களை செய்தது? அவள் 3 நாள் அல்லும் பகலும் தேவ சமூகத்தில் உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும் உட்கார்ந்து ஜெபித்தாள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அந்த பின்னாடி அந்த சம்பவத்துக்கு பின்னாடி 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால் ஆகாஸ்வேர் ராஜா கிட்ட அவள் வந்து நிற்கிறா. 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 630வது பக்கம். 2ஆம் நாள் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இப்ப ஆகாஸ்வேருக்கிட்ட அவ வந்து ஜெபிப்பதற்கு முன்பாக, வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக அவள் செய்த நற்கிரியை குறித்து நீங்க 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய்
சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். இப்ப மொர்தெகாயும் அவனோடு இருக்கிற அநேகரும் எஸ்தருக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். ஏன்னா எஸ்தர் சட்டத்தை மீறி அவ உள்ள போகணும். ஏன்னா ராஜா கொலு மண்டபத்தில் இருக்கும் பொழுது யாருமே அனுமதி இல்லாமல் உள்ள போகக்கூடாது. மனைவி ஆனாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, பிரஜைகள் ஆனாலும் சரி, பிரபுக்கள் ஆனாலும் சரி, ராஜா பெயர் சொல்லி அழைத்தால் ஒளி அங்கே போக முடியாது. ஏன்னா அது ஆலோசனை கூட்டம் நடக்கிற ஒரு ரகசிய இடம். அந்த கொலு மண்டபத்தில் நாட்டினுடைய நன்மைகளுக்காக என்ன செய்யலாம் என்று சொல்லி ரகசியமாய் பேசக்கூடிய ஆலோசனை கூட்டம் அங்கே நடக்கும். நீங்கள் எலியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில், எலிசா புஸ்தகத்தில் வாசித்தால் ராஜா பள்ளி அறையில் பேசினதை இவன் கண்டுபிடித்து சொன்னான் என்று வேதம் சொல்லுது. அப்போ ராஜா கேட்குறாரு, நமக்குள்ள உளவாளி யாரு? நம்ம பேசுனது பள்ளி அறையில், நம்ம பேசுனது ரகசிய அறையில், ஆனால் எப்படி இந்த காரியம் வெளிப்பட்டுச்சு? அப்போ நம்மில் யார் உளவாளி? அதே போல் ஆகாஸ்வேர் ராஜா அவர் தன்னுடைய நாட்டு பிரஜைகளோடு உட்கார்ந்து ரகசியமாய் பேசக்கூடிய ஒரு மண்டபம் தான் கொலு மண்டபம். அங்கே எந்த ஒரு நபர்களுக்கும் அனுமதி கிடையாது, அனுமதி கூப்பிடாமல் உள்ள போகக்கூடாது. ஆனால் இது எமர்ஜென்சி காலம், இப்போ ஒரு அவசர காலகட்டம். ஏன்னா இவன் அந்த இடத்துல இருக்கிற காலத்துக்குள்ள அழிவு நாள் வந்துடும், அந்த குறிப்பிட்ட நாள் வந்துடும். அவன் வெளியே வர்றதுக்குள்ள, அவங்க கூட்டத்தை முடிக்கிறதுக்குள்ள இந்த நாள் டிக்ளேர் பண்ணப்பட்ட நாள் வந்துடும். அப்போ இவன் என்ன பண்றா, 3 நாள் இவள் சட்டத்தை மீறி போறதுக்காக ஜெபிக்கிறா. அங்க மொர்தெகாய் இவளுக்காக ஜெபிக்கிறான், இவ சட்டத்தை மீறி உள்ள போறதுக்காக ஜெபிக்கிறா. அப்போ மொத்தத்தில் பார்த்தா மொர்தெகாய் ஒரு பக்கம் ஜெபம் பண்றாரு, ஃபாஸ்டிங் இருந்து ஓவாசித்து அல்லும் பகலும் ஜெபிக்கிறாரு. எஸ்தர் ஜெபம் பண்றா, தாதிமார்கள் கூட இருக்கிற பெண்கள் ஜெபிக்கிறாங்க. அந்த தேசத்துல அநேக இடங்களில் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கு. எதற்காக? ஒரு ராஜா கிட்ட போறதுக்கு இவள் ஜெபம். அந்த ராஜா யாரு? தன்னுடைய கணவன் தான். ஆனா இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானம் ராஜா ஸ்தானம், அங்க கணவன் ஸ்தானம் அல்ல. கணவன் ஸ்தானம்னா உரிமையா போய் பேசிடலாம். அவர் உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானம் ராஜா ஸ்தானம். 127 நாடுகளுக்கும் அவர் ராஜாவாய் அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல போகணும்னா ஒரு சட்டம் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு, அழைக்கப்படணும். ஆனா இப்ப அழைக்கவும் படல, நாளும் நெருங்கி வந்துருச்சு. யூதர்களை அழிக்கும்படி ஆமான் போட்ட நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யறது? இந்த எமர்ஜென்சியான காலகட்டத்தில் அவ என்ன பண்றா? ஓவாசிக்கிறா. 3 நாள் ஓவாசிக்கிறா. என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பா? என்ன அந்த ஆண்டவரிடத்துல வேண்டியிருப்பா? இப்ப நேற்று காலையில இருந்து நான் பண்ணின ஒரே ஒரு ஜெபம், தேவனுடைய வார்த்தை வேணும் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் கொண்டுட்டு போகணும், அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், லைவ்ல பார்க்கறவங்களுக்கு ஆசீர்வாதமா. இதுதான் என்னுடைய வேண்டுதலும் விருப்பமும் வாஞ்சையும் எண்ணமுமாய் இருந்தது. இதை தவிர நான் வேறு ஒரு காரியத்துக்கு நேற்றைய நாளிலிருந்து ஜெபிக்கல. ஏன்னா இது இப்படிப்பட்ட காலம், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரணுங்கிற காலம். இந்த காலத்தில் வேறு ஒரு ஜெபத்திற்கு நம்ம விருப்பத்தை தெரிவிக்க முடியாது, நேரத்தை கொடுக்க முடியாது. இதே போல அவ என்ன ஜெபம் பண்ணியிருப்பா? ராஜா கிட்ட போறேன், எனக்கு கண்ணில் தயவு கிடைக்கணும், என் பேச்சை ராஜா கேட்கணும், நான் சொல்ற ஆலோசனையை ராஜா கேட்கணும், 127 நாடுகள் இருக்கிற தவறான சட்டங்களை மாற்றணும். இதுதான் அந்த 3 நாளுடைய ஜெபமா இருந்திருக்கு. வேற காரியத்துக்காக அவள் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டா. அத்தனை பேரும் இந்த காரியத்துக்கு தான் ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபம் எல்லாம் செய்து முடிச்சுட்டு ராஜா கிட்ட போறா. ராஜா கேட்கிற கேள்வி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2ஆம் நாள் விருந்தில் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? அது ராஜ்யத்தில் பாதி மட்டும் நீ கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். அப்ப 2 இடத்துலையுமே ராஜா கேட்கிறாரு, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, உன் மன்றாட்டு என்ன, எதுக்கு வந்திருக்கிற, எதுக்கு சட்டத்தை மீறி இங்க வந்து நிக்கிற, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் வீட்டுக்கு வந்தவர் கூட பேசிக்கலாமே, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேனே, உன்னுடைய அன்புக்கு நான் ஒரு நாளில் வந்து நிற்பேனே, அன்றைக்கு நம்ம பேசிக்கலாமே, இப்ப ஏன் இப்படிப்பட்ட காலத்துல வந்திருக்கிற, இதனுடைய ரகசியம் என்ன, இதனுடைய காரியம் என்னன்னு கேட்கிறான். அதுக்கு அவர் 2 பதில் சொல்றா. அந்த வசனத்தை பாருங்களேன், 3ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவன் வேணும், என் உயிர் எனக்கு வேணும். அப்ப இந்த ஜெபம், உன் வேண்டுதல் என்னன்னு கேட்கறதுக்கு அவ சொல்றா, என் உயிர் தான் எனக்கு வேண்டுதல். அடுத்து உன் மன்றாட்டு என்னன்னு கேட்கிறப்ப, என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களை எனக்கு கட்டளை கொடு. இப்போ இந்த ஜெபத்துக்கு அவனுக்கு
உன் உயிருக்காக நீ ஏன் ஜெபிக்கிற? உன் உயிருக்கு என்ன ஆபத்து? நீ தான் நாட்டினுடைய ராணி ஆச்சே, நீ தான் என்னுடைய மனைவி ஆச்சே, 127 நாடுகள்ல நீ தானே ராணியாய் இருக்கிற, உன உயிருக்கு யார் ஆபத்து கொண்டு வந்திருக்கிறது? அவன் சொல்றா பாரு, என்னுடைய வேண்டுதல், என்னுடைய ஜெபம், என்னுடைய ஜீவன், என்னுடைய மன்றாட்டு, என் ஜனம். அப்ப அடுத்த கேள்வி, உன் உயிருக்கு நீ ஜெபம் பண்ற, அடுத்து உன் மக்கள் யாரு? இப்பதான் இவ புட்டு புட்டு வைக்கிறா, என் மக்கள் யூதர்கள், என் ஜனங்களை அநியாயமா இந்த ஆமான் என்கிறவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஒரு பொய்யான தவறான சட்டத்தை போட்டு ஒரே நாளில் கொல்லும்படி அவன் சட்டத்தை ஏற்றிருக்கிறான்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவன் சொல்றான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இந்த எஸ்தருடைய ஜெபம் எவ்வளவு கருத்தான ஜெபம் பாருங்களேன். யூதர்களுக்காக 3 நாளுங்க, எல்லா வசதியும் அவளுக்கு இருக்குங்க, அவ ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நீங்களும் கேட்குறீங்க, எங்களுக்கு எதுங்க பிரதர் ஜெபிக்க சொல்கிறீங்க? எங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, வீடு இருக்குது, நல்ல கணவன் இருக்காரு, நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல சம்பாதிக்கிறோம், நல்ல வஸ்திரங்கள் இருக்குது, நல்ல எல்லா வசதியும் இருக்குது, எங்களுக்கு எதுக்கு ஜெபம்? இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, ஜெபம்னா இல்லாதவன் தான் பண்ணுறது, வியாதிக்காரன் தான் பண்ணுறது, தரித்திரம் தான் பண்ணுறது, கடன் பட்டவன் தான் ஜெபம் பண்ணுறது, அல்லது சண்டை போட்டு கிடக்கிற குடும்பத்தில் தான் ஜெபம் பண்ணுறது. நாங்கள் தான் நல்லா இருக்கிறோமே. அருமையானவர்களே, நல்லா இருந்தால் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு வேதத்தில் இல்லைங்க. நெகேமியா எல்லா வசதியோடு இருந்தான், அவன் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜெபம் தாங்க நம்மளை எல்லா வல்லடிகளுக்கு விலக்கி நம்மளை பாதுகாக்கும். அதனால தான் இன்னைக்கு காலையில் கர்த்தர் பேசுகிறாரு, நீ துன்மார்க்கனுடைய ஜெபம் பண்ணாத, செம்மையானனுடைய ஜெபமாய் நீ பண்ணு. உன் ஜெபத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். உன் ஜெபத்தில் கர்த்தருடைய வசனம் அதில் வெளிப்படணும், கர்த்தருடைய நறுமணம் உனக்குள்ள இருந்து வெளிப்படணும். அதனாலதான் வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம். இன்னைக்கு நம்ம சும்மா ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பதில் கொடுத்துட மாட்டார். வேதத்தை நமக்கு நேசிக்கிறோமா, வேதத்தின்படி வாழ்றோமா, வேதத்தின்படி நம்ம வாழ ஒப்பு கொடுத்துருக்கிறோமா, வேதத்தின்படி நமக்குள்ள ஒவ்வொரு நடைமுறைகள் இருக்கிறதான்னு கர்த்தர் பார்ப்பாருங்க. ஏன்னா நம்ம பேசுகிறவர் கர்த்தர். அவர் உடனே ஆம் என்று சொல்லணும்னா உங்க வாழ்க்கையெல்லாம் அண்ட சராசரத்தை அவர் ஒரு ஆட்ட ஊடுருவி பார்ப்பார். வேதம் சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று வேதம் சொல்லுது. அருமையானவர்களே, பாவிகளுக்கு ஒரு நாளும் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். பாவத்தோடு நம்ம பண்ற ஜெபம் அது ஒரு நாள் கூட பரலோகத்துக்குள்ள போகாது. அப்ப இந்த கால வேளையில நம்முடைய ஜெபம் உண்மையான உத்தமமான வேதத்தின்படி இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2 காரியத்தை ரத்தின சுருக்கமாய் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணினார்கள், யாருக்காக ஜெபம் பண்ணினார்கள்? மத்தேயு புஸ்தகம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. அவன் தலையை துண்டிக்கும்படி அவர்கள் நியமித்திருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைக்கு பின்னாடி அவனை கொலை செய்யணும்னு ராஜா தீர்மானித்து அவனை ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இப்போ சபையார்கள் என்ன பண்ணினார்கள்? 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 179வது பக்கம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார்கள் அவனுக்காக தேவனை நோக்கி, சபையார்கள் அகப்பட்டவனுக்காக, நெருக்கப்பட்டவனுக்காக, உத்தரவப்பட்டு கொண்டிருக்கிறவனுக்காக, ஜெயிலில் அகப்பட்டிருக்கிறவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்களாம். அப்ப வேதம் முழுசு நீங்க கருத்தை வாசித்து பார்த்தா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கள். இப்படி பல விதத்துல நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்னு எழுதியிருக்கு. இப்ப பேதுரு மாட்டிக்கிட்டாரு, சபையார்கள் நிம்மதியா தானே இருக்காங்க, பேசாம இருக்கலாம்ல. இன்னைக்கு நாம நல்லா தான் இருக்கிறோம், ஆனா யாரோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க, யாரோ ஒருத்தர் வியாதியில் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. வேதம் சொல்லுது, கொலைக்கு நியமிக்கப்பட்டவனை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று கர்த்தருடைய வார்த்தை. அதை அறியேன் என்று சொல்வாயானால் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நான் யாரோ கஷ்டப்பட்டு போறாங்க, எனக்கு என்னங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்க தாங்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இப்ப சபையார்கள் பார்கள் அவனுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணினார்களாம். ஊக்கமான ஜெபம்னா எப்படி இருக்கும்? அது கண்ணீர் மல்க ஜெபம் பண்றாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறவே மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு விடிந்தால் பஸ்கா பண்டிகைக்கு பின்படி அவனை கொலை செய்ய தீர்மானித்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஊழியத்திலையும் நம்முடைய சொந்த பந்தங்கள்ல எத்தனை பேர்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க, கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க, வியாதியிலையும் வறுமையிலையும் கடன் தொல்லையிலையும் கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம அவங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்றோமா? அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அவங்க வியாதியில் இருக்கிறாங்கன்னு தெரியும், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அவங்க வருத்தத்தில் வாழ்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நம்ம என்ன பிரயாசப்பட்டு ஜெபித்திருக்கிறோம்? நம்ம பணம் கொடுங்கன்னு அவர் எழுதலை, ஜெபிக்கத்தானே சொல்லியிருக்கிறாரு. ஜெபிக்க நம்மளால முடியுமே,
உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவங்களுக்கு செய்யுங்கன்னு வேதத்தில் எழுதி இருக்குதே. அப்ப அருமையானவர்களே, நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று வேதத்தில் எழுதி இருக்குதே. அருமையான தம்பி தங்கச்சி, சபையார்கள் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்களாம். அந்த ஊக்கமான ஜெபம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? சிறையின் கதவுகள் தானாய் திறந்தது, கட்டுகள் தானாய் விழுந்தது. அங்கே இருந்து பேதுருவை கர்த்தர் வெளியே கூட்டிட்டு வந்தார். யாரும் உள்ள போகல, ஒரே ஒரு தேவதூதன் உள்ள போனா எல்லா சிறைச்சாலையில் தானா திறந்துச்சு, கட்டுகள் எல்லாம் தானா விழுந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய ஜெபம்? சபையாருடைய ஜெபம். அப்போ உங்க ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. கூடி ஜெபித்தால் எழுப்புதலை பார்த்துடலாங்க. நம்ம கூடி ஜெபிக்க விடாதபடி பிசாசு எல்லாருடைய இருதயங்களுக்குள்ளேயும் பிரிவினைகளையும் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் விரோதங்களையும் வன்மங்களையும் விதைத்து இன்னைக்கு எழுப்புதலை தடை பண்ணி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்குள்ளே குடும்ப ஜெபமே இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இல்லை. கணவன் மனைவி பேசிக்கிறதே நிறைய பேர் வீட்டில் கிடையாது. ஹைஸ் கூட சொல்றது கிடையாது. மனைவியை கண்டா கணவனுக்கு பயங்கரமா பிடிக்க மாட்டேங்குது. புருஷனை கண்டா மனைவிக்கு யார் யாருக்கிட்ட பேச விரும்புறாங்க, சொந்த புருஷன்கிட்ட பேச விரும்ப மாட்டேங்கிறாங்க, சொந்த மனைவி கிட்ட பேச விரும்ப மாட்டேங்கிறாங்க. சொந்த புருஷனோட 2 நிமிஷம் போன்ல பேசுறதுக்கு மனைவிமார்களுக்கு பிடிக்கல. நிறைய இடத்துல அது இருக்குது தம்பி தங்கச்சி, நம் நடுவிலும் கூட அது இருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. இவன் பாருங்க, சபையார்கள் அவனுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணினார்கள். அப்ப நாமும் கூட ஊக்கமா ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட ஊக்கமான ஜெபம் இல்லை தெரியுமா? வருத்தத்தோடு நம்ம ஒத்துக்கொள்ளணும். நம்முடைய ஜெபம் ஊறுகாய் மாதிரி இருக்கு. ஊறுகாய் எப்படி சாப்பாட்டுல ஊறுகாயை வச்சு கொஞ்சம் அப்படி தடவிக்கும், அவ்வளவுதான். இது மாதிரி தான் ஜெபம். நிறைய பேருடைய வாழ்க்கை, இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது அது மைனஸ்ல தான் இருக்கு, அது 0 பாயிண்ட்ல தான் இருக்கு. நம்ம மற்றவங்க மத்தியில சொல்லிக்கலாம், நான் பெரிய விசுவாசி சபையார்கள். இல்லை தம்பி தங்கச்சி, நம்மளை ஏமாத்தி நம்முடைய வாழ்க்கையில பெரிய வேதனைக்கு நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம உண்மையான ஜெப வீரர்கள்னா முகம் சொல்லுங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நீங்க ஆராதிக்கும் பொழுதே எத்தனை பேத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை பாய்ந்து போகிறது என்பதை காண முடியும். தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, நீங்க பாருங்களே, சபையார்கள் ஜெபம் பண்ணோடனே 14 வசனம் பாருங்க. பேதுரு சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே போடி பேதுரு வாசல் முன் நிற்கிறார் என்று அறிவித்தார்கள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவனுடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் கதவை தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஜெபித்தவர்களுக்கே பிரமிப்பு வந்துருச்சு. ஏன்னா இவங்க பண்ணின ஜெபத்தினால கர்த்தர் சிறையை திறந்து கதவுகளை ஒட்டச்சு அங்கிருந்த சங்கிலிகளை தெறிக்க பண்ணி அதே இடத்துக்கு கூட்டிட்டு வந்தார். அதே இடத்துல கொண்டு வந்து பேதுருவை நிறுத்தினார். அவர்களுக்கு எப்படி இருந்ததா? பிரமிப்பா இருந்துச்சாம். அப்ப ஜெபம் நீ பிரமிக்கும்படியான காரியங்களை உன் வாழ்க்கையில நடப்பிக்கும். கடைசியாக எபிரேயர் புஸ்தகம் 5:7 எடுக்க வேண்டாம். ஏசப்பா இந்த பூமியில இருந்த பொழுது மாம்சத்தில் இருந்த நாட்களில் எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து பயபக்தியோடு கூட அவர் காணப்பட்டாராம். ஏசப்பா தாங்க சகல வல்லமை உள்ளவர் தாங்க, சகல அதிகாரம் உடையவர் தாங்க. அவருக்கு நிகரானவரே யாருமே கிடையாதுங்க. அவர் சொன்ன பிதா கேட்பாருங்க. ஆனா அவர் ஏங்க அழுகணும்? அவர் ஏங்க சத்தம் போடணும்? அவர் ஏங்க விண்ணப்பம் பண்ணணும்? அவர் விண்ணப்பம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே. ஆனா அவர் இந்த பூமியில் இருந்த நாட்கள்ல நம்மை மாதிரியே இருந்த நாட்கள்ல எபிரேயருக்கு பவுல் எழுதுறார், மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தம். அப்ப அவருடைய ஜெபத்துல பெரிய சத்தம், லவுட் ஸ்பீக்கர், பயங்கரமான சவுண்டு விட்டு தான் அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இப்ப நாம சத்தத்தை தூக்குங்க, சத்தம் போடுங்க, வாயை திறங்க, வாயை திற சொல்லி சொல்லி எத்தனை காலங்க நம்ம ஜெபிக்கிறது, சொல்லி சொல்லி எத்தனை காலங்க நம்ம பாட்டு பாடுறது, சொல்லி சொல்லி எத்தனை காலங்க நம்ம வேதத்தை படிக்கிறது, சொல்லி சொல்லி எத்தனை காலம் தாங்க செய்து முடிக்கிறது. நாம செய்யணுங்க, தானா செய்யணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது தானா கை தட்டணும், தானா வாய் திறக்கணும், தானா அந்நிய பாஷை வரணும், தானா பக்தி விருத்தி அடையணும், தானா தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், தானா பக்திக்குரிய காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டா ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நானும் காலையில் வந்து இங்கே பார்த்தேன், எத்தனை பேர் கை தட்டலன்னு நான் பார்த்தேன், எத்தனை பேர் வாயை திறக்கலன்னு நான் பார்த்தேன், எத்தனை பேர் கொட்டாவி விட்டு கொண்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஏனோ தானே வந்துட்டோமே. நம்ம என்ன தெரியுமா இப்போ நம்ம நினைக்கிறோம், வந்துடணும், அவ்வளோதான். அவ்வளோ நம்ம யாருக்காக வர்றோம்? நான் காலையில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்காக அவங்க வரல ஆண்டவரே, நானும் அவர்களுக்காக ஊழியம் செய்யலை. அவர்கள் உண்மை பார்க்க வர்றாங்க, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன். எனக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நானும் அவர்களும் உண்மை பார்க்க வருகிறோம்.
நான் உமக்கு ஊழியம் செய்ய வருகிறேன், அவர்கள் உம்மை பார்க்க வருகிறார். அப்ப நீங்க யாருக்காக வர்றீங்க? எனக்காக வரல. எனக்காக என்னை பார்க்க எத்தனை பேர் வர்றீங்க? கிடையாது. நீங்க கர்த்தருக்காக வர்றீங்க. நான் யாருக்காக வரேன்? உங்களை பார்க்க வரல, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வரேன். அப்ப நம்ம 2 பேத்துக்கு நடுநாயகமா ஏசப்பா நிற்கிறார். அதுதான் உண்மை. வந்த வேலையை கரெக்டாக செய்யாமல் போனேன்னா எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? அவரைத்தானே பார்க்க வந்த, அவரைத்தானே ஆராதிக்க வந்த, அவருடைய வார்த்தையை தானே கேட்க வந்த, அவருடைய விருப்பத்தை தானே நிறைவேற்ற வந்த. அப்போ அவருடைய வேலையை நம்ம செய்யலைன்னா எப்படி எஜமானன் உனக்கு கூலி கொடுப்பார்? இதை கேட்குற தம்பி தங்கச்சி பலத்த சத்தமாய் ஜெபம் பண்ணினார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார், வேண்டுதல் பண்ணினார். கடைசியில் எழுதியிருக்கு பயபக்தியோடு அவர் வாழ்ந்தார். கண்களை மூடி எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை இம்மி மாறாமல் உடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். தரையில் விழக்கூடாது. அது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு மகிமையின் காரியமாய் நடத்தப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோகத்திற்கு ஆயத்தப்பட்டு பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியங்களை கொடுங்க. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறேன். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ. எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.